ஹாய் ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குடியாத்தம் தங்கச்சிக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளியல் பவுடர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரையும் கடல பருப்பையும் நான் கடையில் வாங்கி நல்லா வெயிலில் உணர்த்தி தனித்தனியாக மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கடல மாவு வந்து 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல மாவு தான் நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். பைத்தம்பருப்பு வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா பைத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை கொண்டதுன்றதுனால குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுறப்ப நமக்கு சளி வந்து சீக்கிரமாக பிடிக்கும் அப்படின்றதுனால அது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது லைட் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து கடல மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் மஞ்சளாக இருக்கும். நாம் ஏன் 2 பாக்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பெண் குழந்தைக்கு, இன்னொன்று வந்து ஆண் குழந்தைக்கு. ஆண் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் நான் எங்கே வாங்கினேன்னா, இதுவும் நாட்டு மருந்து கடையில் தாங்க நான் வாங்கினேன். இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடராகவும் கிடைக்குது. இல்லை நம்ம வந்து அப்படியே அரைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கி மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் தான் தேவைப்படும் அப்படின்றதுனால நான் பவுடராகவே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து நான் வந்து கொஞ்சமாக இதோட மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் தெரியணும் இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு கவர் மேலே வச்சு ரெடி பண்ணுறேன். ஏன்னா 2 பாக்ஸும் ஒரே இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் பெண் குழந்தைக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணது, இதே வந்து ஆண் குழந்தைக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணாதது. அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. இதோட வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நாட்டு மருந்து கடையில் வாங்கின முல்தானி மெட்டி பவுடர் தாங்க. அந்த பவுட்ரு ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சம்டைம் வந்து ஃபேஸ்க்கு வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்காக இதை தனியாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா இன்னுமே பிரைட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவெல்லாம் வராமல் மஞ்சள் போடுறதுனால ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆண் குழந்தைக்கு ஏன் மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் அவங்களுக்கு. அதனால் வந்து ஆண் குழந்தைங்களுக்கு மேஸெல்லாம் முளைக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து ஆண் குழந்தைக்கு கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஆட் பண்ணலை. அவ்வளோதாங்க வித்தியாசம். மிச்சப்படி பார்த்திங்கன்னா 2 பவுடருமே சேம் தான். பட் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஒரு டப்பாவில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் பெண் குழந்தைக்காக. சரிங்க. உங்கள் வீட்லேயும் எத்தனை பெண் குழந்தைங்க, எத்தனை ஆண் குழந்தைங்க இருக்காங்க? அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் எத்தனை வகையான ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஸ் குளியல் பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் டெய்லியும் குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை நாம் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னு நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குளிக்கிறப்பவும்